அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு உழைப்பாளர் தினம் மட்டும் இல்லாமல் அஜித்குமார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் டே. ஏன்னா அஜித்குமார் அவர்களோட பர்த்டே. இந்நேரம் ட்விட்டர், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ட்ரெண்ட் பண்ணி ஓஞ்சு போயிருப்பாங்க. இந்த முக்கியமான நாள் உழைப்பாளர் தினத்தில் தமிழ் சினிமாவில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெப்சி யூனியன் ஸ்ட்ரைக். இந்த ஸ்ட்ரைக்கோட இம்பாக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஸ்ட்ரைக் எவ்வளோ ஒரு முக்கியமான ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். 1997 நடந்த இந்த ஸ்ட்ரைக்கால் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் எந்த ஒரு ஃபிலிம் ஷூட்டிங்குமே நடக்கலை. தியேட்டர்ஸில் புது ஃபிலிம்ஸ் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. அதனால் தியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டமாச்சு, ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டமாச்சு. அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் நஷ்டமானதாக கணக்கு காட்டியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக் யாருக்கு எதிராக நடத்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெப்சி யூனியன் உழைப்பாளர் சங்கம் தமிழ் சினிமா ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு ஸ்ட்ரைக். இந்த ஸ்ட்ரைக்கில் பல அதிர்ச்சியான, ஆச்சரியமான பல சம்பவங்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு, அந்த காலகட்டத்தில் லெஜெண்டரி டைரக்டர்ஸாக பார்க்கப்பட்ட கே பாலச்சந்தர் அவர்கள், பாரதி ராஜா அவர்கள், பாக்யராஜ் அவர்கள், இவங்க எல்லாரையுமே உழைப்பாளர்களை மதிக்க தெரியாதவங்க, துரோகிகள் அப்படின்ற மாதிரி பெப்சி யூனியன் அவங்களுக்கு பெயர் வச்சாங்க. அந்தளவு அவங்க என்ன சம்பவம் அப்படிங்கிறத பண்ணாங்க. இந்த பெப்சி யூனியன் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறோடு சேர்த்து இந்த ஸ்ட்ரைக்கில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான, சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரைக்கில் பெப்சி யூனியனுக்கு ஆதரவாக தெரிவித்த 3 நடிகர்கள், 2 முன்னணி நட்சத்திரங்கள், ஒரு வளர்ந்து வர நடிகர், கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவிலேருந்து பிளாக் லிஸ்டே செய்யப்பட்டிருப்பாங்க. அப்படி அந்த 3 நடிகர்கள் யார்? இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. ஃபிலிம் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, பெப்சி, 1967 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா, அதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ப்ரொடியூசரும் சினிமா சார்ந்த எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க இல்லையா, லைட் பாய்லேருந்து, கிளப் பாய்லேருந்து, டெக்னீஷியன் அசிஸ்டன்ஸ், காஸ்டியூம் டிசைனர், மேக்கப் மேன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். டான்ஸ் குரூப், டான்சர்ஸு, கொரியோகிராஃபர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற சினிமா எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் அண்ட் குறைச்சல்கள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு, பேசின பேமெண்ட் தரமாட்டாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் பெரிய அளவு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே சைன் ஆகாது. எல்லாமே வார்த்தையை நம்பி தான் போவாங்க. கடைசியில் அவங்களுக்கு பேசினதுலேருந்து 1 மடங்கு மட்டும் செட்டில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவுட்டோர் லொக்கேஷன் அப்படின்னா ஸ்டார் எல்லாருக்குமே தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல இடங்களாக இருக்கும். வேற இந்த சினிமா சார்ந்து இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு சரியான ஃபுட்டு தரமாட்டாங்க, சரியான ஷெல்டர் தரமாட்டாங்க. இந்த மாதிரி சினிமா எம்ப்ளாயீஸ்க்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தது. அப்போ அவங்களுக்கெல்லாம் யூனியன் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லா யூனியனும் தனித்தனியாக இருந்தாங்க. டான்சர்ஸ் குரூப் தனியாக இருந்தாங்க. அதே மாதிரி மேக்கப் மேன் அவங்களோட யூனியன் தனியாக இருந்தாங்க. இந்த மாதிரி யூனியன் தனித்தனியாக இருந்ததுனால அவங்களோட வாய்ஸ் அண்ட் பார்கெனிங் பவர் பெரிய அளவு இல்லை. அப்படியே அவங்க ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ஏதாவது டிமாண்ட் பண்ணாலும் அதை ஈஸியாக சைலண்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம தனித்தனியாக இருந்தால் தான் நம்மளோட வாய்ஸ் பவர்ஃபுல்லாக இல்லை, அதனால் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு யூனியன் ஆரம்பிப்போம். அந்த யூனியன் மூலமாக நம்மளோட பிரச்சனைகளை பேசுவோம் அப்படின்ற மாதிரி உருவாக்குறாங்க. அப்படி உருவான யூனியன் தான் பெப்சி. ஸோ இந்த பெப்சிக்கு முதல் ஹெட் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சுவாமிநாதன். இவர் ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர். எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரோட திரைப்படங்களுக்கு அவர் தான் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் பண்ணுவார். ஸோ அவரோட தலைமையில் இந்த பெப்சி யூனியன் முதலாக தமிழ் சினிமா ப்ரொடியூசர் கவுன்சிலோட சில உடன்படிக்கைகள் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. குறிப்பாக பெப்சி எம்ப்ளாயீஸ்க்கு தான் நீங்கள் முன்னுரிமை தரணும். நீங்கள் ஒரு திரைப்படம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் சார்ந்த இருக்க டெக்னீஷியன், டான்ஸ் குரூப்பு, அதே மாதிரி காஸ்டியூம் டிசைனர், மேக்கப் மேன் எல்லாருமே பெப்சி யூனியனில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்க எம்ப்ளாயீஸ்க்கு தான் நீங்கள் முன்னுரிமை தரணும். அதே மாதிரி அவங்க அவுட்டோர் லொக்கேஷன்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட் அண்ட் ஷெல்டர் தரணும். அதே மாதிரி ஃபிக்ஸடான சேலரி தரணும். அதாவது உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்றி இறக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஃபிக்ஸடான சேலரி, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சேலரி தரணும். இந்த மாதிரி பல பேசிக்கான விஷயங்களை வச்சு 1967 முதல் உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஸோ 1967க்கு அப்புறம் சில சின்ன பஞ்சாயத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதா செஞ்சது. உடனுக்குடன் பெப்சி அதில் தலையிட்டு அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் 1997 ஒரு முக்கியமான சம்பவம் அப்படிங்கிறது நடந்தது.
ஆல்ரெடி தமிழ் சினிமா ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஃபெஃப்சிக்கும் ஒரு மிகப்பெரிய புகைச்சல் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருந்தது. இந்த புகைச்சலுக்கு தீய வைக்கிற விதமாக ஒரு டைரக்டர் ஒரு சம்பவம் பண்ணார். அது வேற யாரும் இல்லை, பாலு மகேந்திரா அவர்கள். ஸோ பாலு மகேந்திரா ராமன் அப்துல்லா அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் வந்து எடுக்கிறாரு. அந்த ஃபிலிமில் ஃபெஃப்சி யூனியன் தொழிலாளர்கள் இல்லாமல் அவுட் சைடர்ஸை வந்து அவரோட ஃபிலிமில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து அவுட் சைடர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாரு. இப்படி பாலு மகேந்திரா அவர்கள் அவுட் சைடர்ஸ், அதாவது ஃபெஃப்சி யூனியன் தொழிலாளர்கள் இல்லாமல் அவுட் சைடர்ஸை யூஸ் பண்ணதுனால அது வரைக்கும் புகைச்சலாக இருந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து உருவெடுத்துச்சு. ஃபெஃப்சி யூனியன் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்களோட ஃபெஃப்சி யூனியன்லேருந்து எந்த எம்ப்ளாயீஸும் இனி வரும் நாட்களில் நாங்கள் யாருக்குமே வந்து வேலை செய்ய மாட்டோம், நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விடுறாங்க. ஆரம்பத்தில் இந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு 2 நாள் நீடிக்கும், அதுக்கப்புறம் திரும்ப வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரைக் கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் தொடரும் அப்படிங்கிறத அப்போது யாருமே வந்து எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நேரத்தில் தான் கே பாலச்சந்தர் அவர்கள், பாரதி ராஜா அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபெஃப்சி யூனியன் கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க. இது எப்படி நியாயமாகும்? ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து கலைத்துறையை பொறுத்தவரை இவங்கள தான் யூஸ் பண்ணணும், இவங்களெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்குள்ளே போனால் ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து இருக்காதே அப்படின்ற மாதிரி வந்து பேசி பார்க்குறாங்க. பட் ஃபெஃப்சி யூனியன் தொழிலாளர்களும் அவரோட ஹெட் எஸ் விஜயன் அவரும் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் கே பாலச்சந்தர் அவர்களும் பாரதி ராஜா அவர்களும் சேர்ந்து படைப்பாளர் சங்கம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சங்கத்தை வந்து உருவாக்குறாங்க. அந்த சங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி நாங்கள் ஃபெஃப்சி யூனியன் சார்ந்தவங்களை வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், அவுட் சைடர்ஸை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம்க்கே இவங்க வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேரும் அது வரைக்கும் லெஜெண்டரியாக பார்க்கப்பட்டவங்க, துரோகிகள் அப்படின்ற மாதிரி வந்து ஃபெஃப்சி யூனியன் வந்து அவங்களுக்கு பெயர் வச்சாங்க. இந்த 6 மாத ஸ்ட்ரைக்னால கிட்டத்தட்ட நிறைய திரைப்படங்களோட ப்ரொடக்ஷன் வந்து டிலே ஆச்சு. அந்த டைமில் தான் ஜீன்ஸ் திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் மிகப்பெரிய டிலே ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேது திரைப்படம் 1997 பூஜை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கால் இழுத்து கிட்டத்தட்ட 1999 தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி கேடி குஞ்சுமோன் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர், நீங்கள் நிறையா பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் எல்லாமே வந்து அந்த டைம் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அவரோட ரட்சகன் செட்டு இந்த 6 மாதம் ஸ்ட்ரைக்னால் அவ்வளோ கோடி செலவு பண்ணி போட்ட செட்டு மழையில் நனைஞ்சு டேமேஜ் ஆயிடுச்சு. திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த செட்டை போட்டு திரும்ப அந்த திரைப்படம் வந்து எடுத்தாங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ரட்சகன் திரைப்படத்தால் வந்து உருவாச்சு. இந்த மாதிரி பல திரைப்படங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து ஹால்ட் ஆச்சு, ப்ரொடக்ஷன் டிலேஸ் அப்படிங்கிறது வந்து உருவாச்சு. பேரலி சினிமா நட்சத்திரங்கள் யாரையுமே பகைச்சிக்க முடியாது அப்படின்றதுனால எல்லாருமே ரொம்ப நியூட்ரலாக வந்து இருந்தாங்க. ஃபெஃப்சி யூனியன் கிட்ட போய் பேசினாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக்கை வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசினாங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் ஆகட்டும், படைப்பாளிகள் சங்கம் ஆகட்டும், அவங்கக்கிட்டேயும் அவங்களோட நெகோசியேஷன்ஸ் வந்து பேசி பார்த்தாங்க நட்சத்திரங்கள், அப்போ இருந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாருமே. ஸோ நடிகர்கள் யாருமே எந்த ஒரு ஸ்டாண்டுமே வந்து எடுக்கல. அவங்க இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா 2 பேருமே அவங்களுக்கு வந்து தேவை. யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றதுனால எல்லாருமே நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தாங்க. இப்படி எல்லா ஆக்டர்ஸும் யாரையும் பகைச்சிக்க கூடாது, நம்ம ரொம்ப நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும்போது 3 நடிகர்களுக்கு மட்டும்தான் ஃபெஃப்சி யூனியனுக்கு டைரெக்டாக அவங்களோட சப்போர்ட்டை வந்து தெரிவித்தாங்க. 2 முன்னணி நட்சத்திரங்கள், ஒரு வளர்ந்து வர நடிகர், கேப்டன் விஜயகாந்த், கமல்ஹாசன், அஜித்குமார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த ஸ்ட்ரைக்குக்கு ஃபெஃப்சி யூனியனுக்கு சப்போர்ட் மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இருக்காங்களே ஸ்ட்ரைக்கில், அவங்களுக்கு சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணார். அவரோட ஆஃபீஸில் இன்வைட் பண்ணி சாப்பாடு போட்டார். ஸோ அந்த பிரச்சனையை எப்படியாவது சுமூகமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவரை டைரெக்டாக போய் ரீச் பண்ணி அவர்கிட்ட ஐடியா அண்ட் சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டார். கேப்டன் விஜயகாந்த் ரஜினிகாந்த் அவர்கள் கூட போய் மீட் பண்ணி அந்த சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டார். இன்ஃபேக்ட் அந்த ஸ்ட்ரைக் டைமில் விஜயகாந்த் அவர்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் அவரை நடிகர் சங்கத்துக்கு வந்து தலைவராகவே ஆக்குனாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் அந்த டைம் அவரோட அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் மருதநாயகம், அந்த 97 தான் அந்த பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அவரோட மருதநாயகன் திரைப்படமும் ஹால்ட்டில் வந்து இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப ஓப்பனாக, ரொம்ப டைரெக்டாக, நானே ஒரு தொழில்நுட்ப கலைஞன் தான், அதனால் என்னோட சப்போர்ட் முழுக்க ஃபெஃப்சி யூனியனுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். அஜித்குமார் அவர்கள் அப்போது வளர்ந்து வர நடிகர் வேறு, அவர் என்ன பண்ணியிருக்காரு
போயிருக்கார் அப்படின்னா ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் வந்து போகலை, அதே மாதிரி படைப்பாளர் சங்கத்துக்கும் வந்து போகலை, நேராக FEFC யூனியனுக்கு போய் எஸ் விஜயன் அந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்ல, அவரு கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அஜித்குமார் அவர்கள். அதை எஸ் விஜயன் அவர்களே வந்து இன்டர்வியூவில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு பக்கம் FEFC யூனியன் தொழிலாளர்கள் எல்லாருமே அந்த ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்டே இருக்கும்போது, இந்த பக்கம் ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்க பக்கத்து நியாயத்தை வந்து முன்னெடுத்து வச்சாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சீனுக்கு எவ்வளோ பேர் தேவை அப்படிங்கிறத டைரக்டர் ப்ரொடியூசர் முடிவு பண்ணால் போதும் அவங்களோட நெகோசியேஷனில். ஆனால் இதை FEFC கிட்ட கேட்கும்போது இல்லை இந்த சீனுக்கு இத்தனை பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல்ஷன் பேசிஸில் எம்ப்ளாயீஸை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்சாங்க. உதாரணத்துக்கு ஒரு சீனுக்கு 10 லைட் பாய்ஸ் போதும் அப்படின்ற மாதிரி இவங்களை முடிவு பண்ணாங்கன்னா, இல்லை 20 லைட் பாய் நாங்கள் அனுப்புவோம், 20 லைட் பாய்க்கும் நீங்கள் பேமெண்ட் தரணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வச்சாங்க FEFC மேலே. அதே மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன வச்சாங்க ப்ரொடியூசர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ அவுட்டோர் லொகேஷனுக்கு நாங்கள் ஃபுட்டு தரோம், ஷெல்டர் தரோம், அதே மாதிரி ப்ராப்பரான சேலரியும் நாங்கள் தரோம், விச் இஸ் ஃபிக்ஸ் பண்ண சேலரி வந்து தரோம். இது இல்லாமல் அவங்களுக்கு தின பேட்டா அப்படிங்கிறது வந்து நம்ம தர மாதிரி இருக்குது, அப்படின்னு தரல அப்படின்னா அவங்க ஷூட்டிங்கு வந்து வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்சாங்க. அதே மாதிரி கால் ஷீட் அதுலேயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. உதாரணத்துக்கு இப்போ 6 மணிக்கு ஷூட்டிங் முடியணும், 6 மணி வரைக்கும் தான் அந்த டெக்னீஷியன்ஸ் அதே மாதிரி அந்த லேபர்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. பட் ஷூட்டிங் ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு செகண்ட் டே பேமெண்ட்டும் சேர்த்து கேட்குறாங்க. அதாவது அது அடுத்த நாள் ஆகிருச்சு, அதனால் ஒரு நாள் பேமெண்ட் எங்களுக்கு முழுசாக வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் அவங்க சைடில் இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் அவங்களோட நியாயங்களை எடுத்து வச்சு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ தமிழ் சினிமாவில் இருந்த முன்னணி நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த் அவர்கள், விஜயகாந்த், அதே மாதிரி சத்யராஜ், இவங்க எல்லாருமே போயிட்டு அன்னைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறாங்க. இந்த மாதிரி 2 தரப்பும் அவங்களுக்கான நியாயங்கள் வந்து எடுத்து வைக்கிறாங்க, ஸோ அதனால் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது கலைஞர் அவர்கள் சில ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு. அண்ட் அவரே டைரெக்டாக FEFC எம்ப்ளாயீஸ் அண்ட் தமிழ் சினிமா ப்ரொடியூசர் கவுன்சில் 2 பேர்கிட்டையும் வந்து மீட்டிங் வச்சு பேசுகிறாரு. ஸோ அதில் என்ன முக்கியமான முடிவுகள் அண்ட் பாலிசிஸ் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் FEFC யூனியன் இல்லாத எம்ப்ளாயீஸ்க்கும் இங்கே வாய்ப்புகள் வந்து தரப்படணும். அவங்க வந்து FEFCயில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கண்டிஷன் ஆர் ரூல் வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா அது கிரியேட்டிவ் ஃப்ரீடமை வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கிய முடிவு வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு FEFCயும் ஓரளவுக்கு வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே FEFC அப்படிங்கிற ஒரு யூனியன் மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 யூனியன் வந்து இருக்கலாம். அந்த யூனியனில் இந்த எம்ப்ளாயீஸ் யார் வேணாலும் விருப்பப்பட்டு போய் சேரலாம். அதுக்கு FEFC எந்த விதத்துலையும் ஒரு தடையாவோ முட்டுக்கட்டையாவோ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னொரு முடிவும் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கும் வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான முடிவு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, FEFC எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக இனிஷியேட் பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து ரிஸ்க் டேக்கிங் ஜாபாக வந்து இருக்குது, ஸோ அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக்கில் முக்கியமான முடிவு என்ன எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு உடன்படிக்கை போடுறாங்கல்ல, இது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரினிவல் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா விலைவாசி வந்து இருக்கிற மாதிரியே இருக்காது, நீங்கள் ஃபிக்ஸட் பண்ண சேலரியிலேயே நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க அப்படின்னா எப்படி இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அதனால 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல முக்கியமான அம்சங்களை டிஸ்கஸ் பண்ணி நம்ம ரினிவல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டாங்க. இவ்வளோ முக்கியமான பாலிசிஸ், டெசிஷன்ஸ் அண்ட் முடிவுகளுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரைக் வந்து வாபஸ் பெறப்பட்டது. 97க்கு அப்புறம் இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்து நடக்கலை. கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஷூட்டிங்லாம் நிறுத்தி தேட்டருக்கு படம் இல்லாமல் தேட்டர்லாம் காலியாக இருந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் வந்து நடக்கலை. ஏன்னா அதுக்கப்புறம் FEFC ரெகுலராக தமிழ் சினிமா ப்ரொடியூசர் கவுன்சில் கூட ஒரு கனெக்ட் வச்சு அந்த பாலிசிஸ் எல்லாம் திரும்ப ரினிவல் பண்ணி, ஸோ உடனுக்குடன் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் சில டைம் வந்து ஸ்ட்ரைக்கெல்லாம் கூட நடந்திருக்கு, ஆனால் அந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துலேருந்து ஒரு மாத கணக்கில் தான் நடந்திருக்குமே தவிர இந்த மாதிரி 6-7 மாதங்கள் வந்து ஸ்ட்ரைக் வந்து நடக்கலை. இன்றைக்கும் FEFC அப்படிங்கிறது ஒரு மரியாதையான ஒரு யூனியனாக வந்து பார்க்கப்படுது. எல்லா எம்ப்ளாயீஸும் FEFCயில் தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் சினிமா ஃபீல்டில் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அட்லீஸ்ட் FEFC யூனியன் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்து இருக்காங்க. அஃப்கோர்ஸ் FEFC யூனியன்லேயும் நிறைய இன்டர்னல் கிரிட்டிசிசம்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஏன்னா சமீபத்தில் FEFC யூனியனோட ஹெட் RK செல்வமணி அவரோட டெசிஷன்ஸில் நிறையா அதிருப்திகள் இருக்குது அப்படின்றதுனால அதிலிருந்து வெளியில் வந்து தனியாக ஃபெடரேஷன் ஆரம்பித்த கதைகளும் வந்து இருக்குது. ஆனாலும்
மோஸ்ட் ஆஃப் த சினிமா எம்ப்ளாயீஸ் எல்லாருமே எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபெஃப்சியில் தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் தனக்கான சேஃப்கார்டு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்காங்க. இந்த உழைப்பாளர் தினத்தில் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டரை நான் வந்து படித்தேன். இந்த ஃபெஃப்சி யூனியன் இந்த ஸ்ட்ரைக் பற்றி முக்கியமான பல முடிவுகள் அண்ட் சாராம்சங்கள் இதை பற்றியெல்லாம் படிக்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மோட்டிவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த 1997 ஃபெஃப்சி ஸ்ட்ரைக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட சப்போர்ட் ஃபெஃப்சிக்கா ஆர் தமிழ் சினிமா ப்ரொடியூசர் கவுன்சில் ஆர் படைப்பாளர் சங்கத்துக்கு உங்களோட சப்போர்ட்டா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.